செயின்ட் தேவசகாயம் பிள்ளை நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த புனிதர். 1712 கன்னியாகுமரி மாவட்டத்தோட நட்டாலம் பகுதியில் பிறந்திருக்காரு. இவரோட இயற்பெயர் நீலகண்ட பிள்ளை. சின்ன வயசுலயே சமஸ்கிருதம், வில் வித்தை மற்றும் வர்ம கலைகளை கற்றிருக்காரு. ஆயுத பயிற்சியும் எடுத்திருக்காரு. மார்த்தாண்டவர்மாவோட அரண்மனையான பத்மநாபபுரம் கோட்டையில பணியமர்த்தப்பட்டிருக்காரு. மேக்கோடு பகுதியை சேர்ந்த பார்கவி அம்மாளை திருமணம் செஞ்சிருக்காரு. 1741 குளைச்சல் துறைமுகத்தை கைப்பற்ற வந்த டச்சு கடற்படைய மார்த்தாண்டவர்மாவோட படை தோக்கடிச்சிருக்கு. டச்சு கடற்படை தலைவரான கத்தோலிக்க மதத்தை சேர்ந்த பெனடிக்ட் டிலனாய் சிறைபிடிக்கப்பட்டிருக்காரு. நாளடைவுல டிலனாய்க்கும் நீலகண்ட பிள்ளைக்கும் இடையில நட்பு ஏற்பட்டிருக்கு. ஒரு தடவை நீலகண்ட பிள்ளை கடுமையான துன்ப கட்டத்துல இருந்திருக்காரு. அப்போ டிலனாய் பைபிள்ல யோபுவை பற்றி சொல்லி கிறிஸ்தவ மதத்தை நீலகண்ட பிள்ளைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. நாளடைவுல கிறிஸ்தவ மதத்துல நம்பிக்கை கொண்ட நீலகண்ட பிள்ளை திருமுழுக்கு பெற்றிருக்காரு. தேவசகாயம் அப்படிங்கிற பேரை ஏற்றிருக்காரு. நீலகண்ட பிள்ளை கிறிஸ்தவரா மாறினதுக்கு பிறகு கிறிஸ்துவ பற்றி பறைசாற்றி இருக்காரு. பல மக்களை கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றியிருக்காரு. வேற்று மத மூட நம்பிக்கைகளை கடுமையா எதிர்த்திருக்காரு. இதனால கோபமடைந்த அரசு அதிகாரிகள் இவர் மேல பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருக்காங்க. எவ்வளவோ கட்டாயப்படுத்தியும் தேவசகாயம் பிள்ளை கிறிஸ்தவ மதத்துல உறுதியா இருந்திருக்காரு. இதனால கோபமடைந்த மன்னர் மார்த்தாண்டவர்மா இவருக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காரு. உடல் முழுக்க கரும்புள்ளி செம்புள்ளி குத்தப்பட்டு எரிக்க மாலை அணிவித்து எருமை மேல ஊர் ஊரா அழைத்து செல்லப்பட்டிருக்காரு. இறுதியா 1752 ஆரல்வாய் மொழியில உள்ள காற்றாடி மலையில வச்சு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. இவரோட உடல் பாகங்கள் நாகர்கோயில்ல உள்ள கோட்டாறு குந்த சவேரியார் ஆலயத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. ஜனவரி 14 செயின்ட் தேவசகாயம் பிள்ளையோட ஃபீஸ்ட் டே.